அலுவலகத்தில் தனது வேலையை செய்து கொண்டிருந்த சரண்யாவின் அருகில் வந்த கீதன் அவளின் மேசையில் ஒரு துண்டு காகிதத்தை சட்டென்று வைத்துவிட்டு தனது இருக்கையை நோக்கி சென்று விட்டான். கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த சரண்யா தனது மேஜையில் துண்டு காகிதத்தை யாரோ வைப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். அப்போது தன்னை திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருந்த கீதன் தான் அது என்பதை உணர்ந்து அவன் வைத்துவிட்டு சென்ற கடிதத்தை பிரித்தாள். சரண்யா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு ஒற்றை வசனம் மட்டுமே அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனை பார்த்த சரண்யாவின் இதய துடிப்பு எகிர தொடங்கி இருந்தது. இப்பவெல்லாம் லெட்டர் எழுதும் கலாச்சாரமே மாறி போயிருக்க இந்த காலத்துல இப்படி ஒருவன் தன் காதலை சொல்லி இருக்கிறானே என சிந்தித்தவளால் அவனை திரும்பி பார்க்க சங்கடப்பட்டாள். இவ்வளவு நாளும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் அவனை ஒரு அண்ணனாகத்தான் அவள் பார்த்து பழகி வந்திருந்தாள். கீதனும் இவ்வளவு நாளாக தப்பான பார்வை எதனையும் அவள் மீது செலுத்தாமல் இருந்ததால் அவனை இயல்பாக கடந்து வந்திருந்தாள் சரண்யா. இப்போது திடீரென இப்படி ஒரு கடிதத்தை தருவான், அதில் தன்னை காதலிப்பதை சொல்லுவான் என்பதை எண்ணி பார்த்திராத சரண்யாவுக்கு இப்போது இவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசிக்க தொடங்கினாள். அவனை திரும்பி பார்த்தால் என்ன செய்வான்? சத்தமின்றி கண்களால் கெஞ்சுவானா? தனது காதலை ஏற்க சொல்லி அப்பாவிய முகத்தை வைத்துக் கொள்வானா? எப்படி இருப்பான்? கீதனின் தற்போதைய நிலையை அறிந்தே தீர வேண்டும் என்று போராடிய மனதை அடக்கிக் கொள்ள எவ்வளவோ முயற்சித்தும் தோற்று போன சரண்யா மெல்ல திரும்பி பார்த்தாள். ஆனால் அவள் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவன் தனது வேலையில் கவனத்தை செலுத்தி இருந்தான். டேய் சிவனே என்று இருந்த எனக்கு கடிதத்தை தந்துட்டு நீ உன் வேலையை பார்த்தா நான் என்னடா செய்வேன்? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், சும்மா இருக்கிற பிள்ளைய தூண்டி விட்டுட்டு தங்களோட வேலையை பார்க்கறது போடா. மனதுள் கீதனை திட்டியவாறு வேலையை செய்ய தொடங்கியவளால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. 2 தடவை கொடுத்த வேலையை இன்னமும் முடிக்காமல் இருந்த சரண்யாவை அவளின் மேலதிகாரி திட்டிவிட்டி போன போது கீதனின் மேல் கோபப்பட்டாள் அவள். வேலை முடியும் தருவாயில் இருந்த காரணத்தினால் மிகுதியை நாளை முடித்துக் கொடுக்கலாம் என எண்ணியவாறு தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். எப்படியும் பைக் எடுக்க இங்கேதான் வர வேண்டும் என எண்ணியபடி கீதனின் வரவிற்காய் காத்திருந்தாள் சரண்யா. நீண்ட நேரமாகியும் அவனை காணாததால் அவன் சென்று விட்டான் என எண்ணியவாறு இருக்குடா உனக்கு நாளைக்கு என திட்டியவாறு தனது வீட்டிற்கு சென்றாள். இரவு உணவை முடித்துவிட்டு ஆறுதலாக இருந்தவளின் அருகில் வந்த தாயார் அவளிடம் ஒரு புகைப்படத்தை நீட்டினாள். ஆனால் அந்த புகைப்படத்தை பார்க்காமலே என்னம்மா இது என்றாள் சரண்யா. அது ஒரு சம்பந்தம் சரி வந்திருக்கு, இதுல அந்த பையன் போட்டோ இருக்கு, உனக்கு பிடிச்சா செஞ்சிடலாம், பார்த்து சொல்லு. உன் அப்பாவின் நண்பன் மகனாம். காலையில் ஒருவன் கடிதத்தை நீட்டுகிறான், இரவுல அம்மா போட்டோவை நீட்டுறா. என்ன நடக்குது இங்க? என்ன முடிவெடுக்கிறதுனா? சிந்தனை பலமாக செல்ல சரண்யாவின் மனதில் கீதன் தான் வந்து நின்றான். நல்ல பையன், எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்கறது இல்ல, தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருப்பான். ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, என்ன அது? நிறைய சிந்தித்தவளால் அதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. எதுக்கும் இந்த போட்டோவையும் பாப்போம், இவன் எப்படி இருக்கிறான் என்று நினைத்தவாறே அந்த புகைப்படத்தை உருவியவள் அதிர்ந்தாள். அதில் இருந்தவன் கீதனை விடவும் அழகாக இருந்தான். இக்காலத்து பெண்களுக்கு பிடித்தது போன்ற முக அமைப்பும் உடையமைப்புமாக பிரமிப்பாக இருந்தான். அவனை பார்த்ததுமே சற்றென்று பிடித்து போனது சரண்யாவுக்கு. இவன் போன்ற ஒருவன் தான் எனக்கு வேணும் என மனதில் எண்ணிக்கொண்டவள் கீதனை தலைமுழுகி கொண்டாள். அவனின் புகைப்படத்துடன் தாயாரை நாடி சென்றவள் இவனையே பேசி முடிக்குமாறு வெக்கத்துடன் கூறினாள். அடுத்த நாளில் இருந்து அலுவலகம் செல்வதை நிறுத்திவிட்டிருந்தாள் சரண்யா. மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வந்த போதுதான் கீதனின் தம்பிதான் தனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவன் என்பதை அறிந்து கொண்டாள். வீட்டில் சரண்யாவை தம்பிக்கு கட்டி வைக்க போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் தனக்குள் பூட்டி வைத்திருந்த காதலை சரண்யாவிடம் தெரிவித்து இருந்தான் கீதன். கீதனை திருமணம் செய்யுமாறு தாயார் கேட்டபோது சரண்யாவை மனதில் வைத்திருந்ததால் திருமணத்தை தவிர்த்து வந்திருந்தான் கீதன். ஆனால் தான் விரும்பிய கீதாவையே தம்பிக்கு திருமணம் செய்ய போகிறார்கள் என தெரிந்தவுடன் சரண்யாவின் மனதில் தான் இருக்கிறேனா என அறிய விரும்பியே அவளிடம் கடிதத்தை கொடுத்திருந்தான் கீதன். தம்பியை திருமணம் செய்ய சம்மதித்து விட்டாள் என தாயார் சொல்ல கேட்டு சரண்யாவின் மனதில் தான் இல்லை என்பதை உணர்ந்து அமைதியாகி விட்டிருந்தான் கீதன். தன்னை பெண் பார்க்க வந்த சமயத்தில் கீதனை பார்ப்பதை தவிர்த்திருந்தாள் சரண்யா. அதே போல் தம்பிக்கு நிச்சயமாகிவிட்ட பிறகு கீதனும் சரண்யாவை தம்பி மனைவியாக பார்க்க தொடங்கியிருந்தான். நாட்கள் நகர்ந்து திருமணமும் முடிந்திருந்தது. அதே மாதத்தின் ஒரு நாளில் சரண்யாவும் கணவனும் பயணித்த பைக் முன்னால் சென்ற பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதே இடத்திலேயே சரண்யாவின் கணவன் கொல்லப்பட பலத்த காயங்களுக்குள்ளான சரண்யா தீவிர சிகிச்சையின் பின்னர் மீண்டு
வந்திருந்தாள். முகத்தில் ஏற்பட்ட காயங்களினால் ஆங்காங்கே தெரிந்த தழும்புகளுடன் அவளையே அவளுக்கு பிடிக்காமல் போயிருந்தது. வருடம் 2 கடந்திருந்தது. அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்த சரண்யா ஒரு நாள் விஷம் குடித்து உயிர் துறக்க முற்பட்டாள். அந்த நிலையிலிருந்தும் காப்பாற்றப்பட்ட சரண்யாவை ஒரு நாள் சந்தித்த கீதன் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தான். அவன் சென்றதும் கடிதத்தை பிரித்த சரண்யா அதில் உள்ள வரிகளை கண்டு கலங்கினாள். இப்போதும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏற்றுக்கொள்ள தயாராகவே இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா? கடிதத்தை திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டிருந்த சரண்யாவின் விழிகளில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்ட தொடங்கியிருந்தது. அதே நேரம் நிச்சயமாக என்று அவளின் வாயும் முணுமுணுக்க தொடங்கியிருந்தது. உண்மை காதல் வெற்றி பெற்றே தீரும். காய்கறிகளை வாங்கி வருவோம் என எண்ணியவாறு அங்காடிக்கு சென்ற பிருந்தா ஒரு கடைக்காரனிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தாள். அவன் பிருந்தாவிடம் அதிகமான விலையை சொல்லிக் கொண்டிருந்ததால் பிருந்தாவும் அவனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். நீங்க ஏன் இந்த கத்திரிக்காய்க்கு இந்த விலை சொல்றீங்க? இன்னைக்கு நான் இந்த விலைக்கு தான் வாங்கினேன், அதனால என்னால குறைக்க முடியாது. குறைச்சா எனக்கு தான் நட்ட வரும். சில நேரம் நாளைக்கு குறையலாம், ஆனா இன்னைக்கு இதுதான் விலை. இன்னைக்கு விலை அதிகம் என்றால் நான் என்ன சமைக்காமல் விடவா? குறைச்சு போடுங்க. ஏமா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க கடையில போய் வாங்குறீங்கன்னு சொன்னா கூட அதுல அடிச்ச விலைக்கு தான் தராங்க. ஆனா காய்கறி அப்படி இல்லையே. உங்களுக்கு நான் குறைச்சு தந்தா நான் நட்டத்தோட தான் வீட்டுக்கு போகணும். எனக்கும் 3 பிள்ளைகள் இருக்கு, அவங்களையும் பார்க்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவன் அவ்வாறு சொன்ன போது அதற்கு மேல் அவனுடன் விவாதம் செய்வது அழகில்லை என்பதை உணர்ந்தாள் பிருந்தா. அப்போது அங்கு வந்த இளைஞன் ஒருவன் கத்திரிக்காய் என்ன விலை என்று கேட்காமலேயே 1 கிலோ கத்திரிக்காய் போடுமாறு சொன்னான். கடைக்காரனும் கத்திரிக்காயை எடை போட தொடங்கவே பிருந்தாவுக்கு கோபம் பொத்தி கொண்டு வந்தது. திரும்பி சரணை முறைத்து பார்த்தாள். அப்போது அவன் பேச தொடங்கினான். பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, அந்த கஷ்டப்பட்ட மனுஷனோட சண்டைக்கு போறீங்க, அவர் தான் காரணத்தை சொல்றாரு, அதுக்கு மேல அவரோட ஆர்கியூ பண்ணணுமா? பொய் சொல்றவன் இப்படி கெஞ்ச மாட்டான். படிச்சிருக்கீங்க போல தெரியுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள தெரியாதா? கடகடவென்று சரண் பேசிக்கொண்டே செல்ல அவமானமாகி போய்விட்ட பிருந்தா சுற்றுமுற்றும் பார்த்தாள். தன்னை சிலர் பார்ப்பதை கவனித்தவள் மேலும் சங்கடமாகி சரணை திட்ட தொடங்கினாள். மிஸ்டர், நீங்க வந்தா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அப்படியா? இது பொது இடம், பிழை என்று சொன்னால் தட்டி கேட்கத்தான் வேணும், அதைத்தான் நான் செஞ்சேன் மேடம். ஓ, நீங்க தட்டி கேட்கிற புரட்சி போராளியோ? சும்மா வேலையை பாருங்க, வந்துட்டாங்களாம் புரட்சி பண்ண. அவனை பார்த்து கோபத்தோடு வாயை சுழித்து விட்டு அங்கிருந்து விலகினாள் பிருந்தா. அவளின் வாய் சுழிப்பும் அவளின் கோபமும் சரணுக்கு ஏனோ பிடித்திருந்தது. யார் இவள் என மனதில் நினைத்தவாறு வாங்கிய பொருளுக்கான பணத்தை அவரிடம் கொடுத்தான். பின்னர் நிமிர்ந்து பார்த்த சரண் அவளை தேடத் தொடங்கினான். ஆனால் அந்த கூட்டத்தில் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் அங்கிருந்து நகர்ந்தவன் அடுத்த பகுதியை நோக்கி சென்றான். அப்போது இன்னும் ஓரிடத்தில் பிருந்தா பேரம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டான். தூரத்திலிருந்து அவளை பார்த்ததும் அவனை அறியாமல் உதடு ஒரு முறை புன்னகைத்தது. இவள் சரியான கஞ்சனா, சீச்சி, கஞ்சியா இருப்பா போல. ஆனா இப்படிப்பட்ட பொம்பளை தான் குடும்பத்தை நல்லா நிலைக்கு கொண்டு வருவாள். அவளுக்கு தான் சேமிப்பின் அருமை விளங்கும். பார்க்கலாம், எப்படியும் பேசி பார்ப்போம். சரணுக்கு ஏனோ அவளின் குணாதிசயங்கள் பிடித்திருந்தது. அவனும் இன்னும் திருமணம் ஆகாமல் தான் இருந்தான். வீட்டில் அவனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். டே, நீ கேக்குற மாதிரி சிக்கனமான பொம்பளைய நான் எங்கடா போய் தேடுறது? இப்பெல்லாம் அவளுக்கு மேக்கப் செலவுக்கே தனியா உழைக்கணும். இதுல நான் எங்க போய் அவளை தேடுறது? தாயார் மரகதம் அழுத்து கொண்டது நினைவுக்கு வர வாய்விட்டு சிரித்து கொண்டான் சரண். இருமா, கூட்டிக் கொண்டு வரேன், இப்படியும் சிக்கனமான பொம்பளை இருக்காள் என்று காட்டுற உனக்கு என மனதுள் எண்ணியவாறு பிருந்தா இந்த பகுதி நோக்கி நடந்த சரண் அவளை அவதானிக்க தொடங்கினான். அவளின் பேரம் இன்னும் முடியவில்லை போலும். பாவம், அந்த கடைக்காரன் அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். என்னம்மா, உன்னோட பெரிய தொல்லையா கிடக்கு, விலை குறைச்சு கேட்டா நான் என்ன பண்றது, என்ன செய்யறது? விற்கலனா நான் வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது, எல்லாம் கெட்டு போயிடும். சரி சரி தாரேன், கொண்டு போ. கடைசியில் அவன் இறங்கி வந்தது பிருந்தாவின் முகத்தில் மகிழ்ச்சியை கொடுத்ததை சரணால் பார்க்க முடிந்தது. கெட்டிக்காரிதான், ஒரு மாதிரி ஜெயிச்சுட்டா. இவகிட்ட நிறைய படிக்க இருக்கும் போல, படிச்சுதான் பாப்போமே. பிருந்தாவின் நடவடிக்கை ஒவ்வொன்றும் சரணில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண தொடங்கி இருந்தது. இவள் தான் தனக்கு ஏற்றவள் என்ற சிந்தனை கூட அவன் மனதில் உதித்திருந்தது. இப்போது அவன் அவள் அருகில் சென்ற போது அவள் பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பினாள். எதிர்பாராமல் தன் முன்னே வந்து நின்றவனை கண்களை உயர்த்தி பார்த்தாள் பிருந்தா. இவனா என எண்ணியவள் அவனை பார்த்து முறைத்தாள். ஆனால் அதற்கு அவனோ அவளை பார்த்து புன்னகைத்தான். தான் முறைத்தும் அவன் புன்னகைப்பது பிருந்தாவின் மனதிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் இருந்து கடந்து வெளியே வந்தாள். பைக் நிறுத்தும் இடத்திற்கு
வீட்டிற்கு அவள் சென்றபோது அவனும் அங்கு வந்திருந்தான். இப்போது அவளின் முகத்தில் அவன் மீதான வெறுப்பு ஏதுமில்லை. அவன் தொடர்ந்து தன்னையே பார்த்தது அவளை ஒருவித யோசனைக்குள் தள்ளியது. திடீரென அவன் தன்னை நோக்கி வருவது தெரிந்ததும் பதட்டமானாள் பிருந்தா. மறுபடியும் ஆலோசனை தரப்போகிறானா என சிந்தனைதான் அவளின் மனதில் ஓடியது. ஆனால் அவளின் அருகில் வந்த அவன், என்னை கல்யாணம் செய்து கொள்ளுறியா என்று கேட்டான். திடீரென அந்த இடத்தில் வைத்து அவன் அவ்வாறு கேட்டபோது அதிர்ச்சியடைந்த பிருந்தா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அவளுக்கு அது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த சரண் மேலும் பேச தொடங்கினான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு சிக்கனமான பெண்ணைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா கூட சொன்னாங்க அப்படி யாரும் இல்லை என்று. ஆனா நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன், அது நீதான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கடகடவென்று அவன் கேள்விகள் பிருந்தாவின் மனதில் பலவிதமான எண்ணங்களை தோற்றுவித்துக் கொண்டிருந்தது. அவளுக்கும் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருப்பது உடனே நினைவுக்கு வந்தது. வேறு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பதிலா என்ன விரும்பி கேட்கிற இவனையே கல்யாணம் செய்தால் என்ன? சிந்தனை அலைமோத தொடங்கிய போது பிருந்தாவுக்கும் அவனை பிடிக்க தொடங்கி இருந்தது. அவனின் நேரடியான கேள்வியும் தன்னை விரும்பி கேட்ட தைரியமும் தான் அவனை பிடிக்க காரணமாக அமைந்திருந்தது. வீட்டுல வந்து பேசுங்க, எனக்கு முழு சம்மதம். எங்கோ பார்த்து சொன்னவள் தனது கைபேசி எண்ணையும் கூற தொடங்கினாள். இப்போது சரணின் மனம் சிறகடித்து பறக்க தொடங்கி இருந்தது. அதே நிலைதான் பிருந்தாவுக்கும் ஏற்பட்டிருந்தது. ஒருவரை பிடிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கும். உங்களை ரசித்தும் உங்கள் சுதந்திரத்தை மதிக்கும் ஒருவரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.